ஹலோ மக்களே 294வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல வந்து சோப்பர் டென்ஷன் ஆயிட்டான். யோயோவை அடிச்சு பறக்க விட்டான். அவனை அடிச்சு பறக்க விட்டானே பிராங்கி மேல வந்து நின்னுட்டு இருக்கான். யாரா இவன் சொல்லிட்டு பிராங்கியும் மேல இருந்து ஒரு குத்துறான். குத்துனே பிராங்கி ஒரு பக்கம் செதறிட்டான். அப்புறம் ஒரு பக்கம் யாரை கட்டுறாங்க, நம்ம ரோபின் தான் கட்டுறாங்க. அவளும் நடந்து போய்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. அது நம்ம சோப்பர் கத்துன சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்பேண்டா சொல்றான், என்ன நிக்க ரோபின் நின்னுக்கிட்டு இருக்க, நீ நிக்கலாம் உனக்கு தகுதியே கிடையாது. டேய் லூச்சி அவளை இழுத்துட்டு வாடான்னு சொல்றான். அவன் உன லூச்சியும் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். உன்னை ஸ்பேண்டாம் சொல்றான், என்ன இங்க இருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன்னோட முகிவர குரு வந்து ரொம்ப வீக்கானவனுங்க. எங்க ஆளுக பக்கத்துல நிக்கவே முடியாது. நீ பண்ண தப்புக்கு கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் தாண்டி போற இம்பல் டவுன்ல போட்டு உன்னை அடைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டுல இம்பல் டவுன் ஜெயிலு தான் வந்து ரொம்ப பெரிய ஜெயிலு. அதுல வச்சு அடைச்சிரும்னு சொல்லிட்டு நக்கலா ஸ்பேண்டாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னா நம்ம லூஃபியோட சத்தங்க இருக்கு. நம்மளு ஜெட்டு மாதிரி ஓடி வந்துகிட்டு இருக்கான். ரோபின் உன்னை தேடி வாரன்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த சத்தமும் ரோபின் கேட்டுருச்சு. ரோபின் சந்தோஷமா திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளும் வந்துட்டான்னு சொல்லிட்டு உன்னை ஸ்பேண்டம் மிரண்டுட்டான். என்னடா சத்தம் இதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் ஒரு டோர் வேற இருக்கு. அதையோ லூஃபி அடிச்சு நொறுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். எங்கடா ரோபின், நான் உடச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா ஆப்போசிட்ல லூச்சி தான் நிக்கிறான். டேய் பறவை, நீ இங்கதான் இருக்கியடா, உன்னை பிச்சேரியா வந்திருக்கன்னு சொல்றான் லூஃபி. ஆனா அவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். லூச்சியோ ஒரு பக்கம், உன்னை நினைச்சு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்டா, உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னோட தப்புடா, நீனாவே இவ்வளவு தூரம் வந்துட்டியே, சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் லூச்சி. ஃப்ரெண்டு கண்டு இங்கலடா, நான் எங்கேயும் வருவேன்னு சொல்றான் அவன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கடா, நான் ஒண்ணு தனியால் கிடையாடா, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு சொல்றான் அவன். இந்த கொஞ்ச நேரத்துல என் நண்பர்களும் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சோப்பர் தான் காட்டுறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஜோரோவையும் உசப்பையும் காட்டுறாங்க. உசப்ப வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்றான். ஒரு பக்கம் எனக்கு வாந்தியே வந்துரும் போல கூட, என்னை விட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப், டேய் வாந்தி வந்துருமா, நீ கொஞ்சம் பொறுமையாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோரோ, டேய் நான் ஒரு ஸ்னைப்பர் கிங், உசப்போட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பொய்யெல்லாம் வேற யார்ட்டாச்சும் சொல்லு, ஏன்ட்ட கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்றான் சோரோ. காடை மட்டும் டவுன் பண்ணிடாதடா, இப்ப என்னோட ஆட்டம் வேற மாதிரி இருக்க போது சொல்றான் சோரோ. இன்னொரு பக்கம் யாருன்னா நம்ம நாமே தான் காட்டுறாங்க. இது சரிப்பட்டு வராது, என் காலோ வலுவிக்கிட்டு இருக்கு, இவளோட பவர் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. இதான் என்னோட சோப் ஃப்ரூட் பவர், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாவா. உனக்கு சில்கி ஸ்கின்னை கொடுத்துட்டேன், எப்படி இருக்கு, நல்லா வலுவலுன்னு இருக்கா, இதான் என்னோட பியூட்டியோட பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு போடாது, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நாமே கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா லேடிஸ்குள்ள எப்பவும் சண்டை வரது மாதிரி அவங்க ரெண்டுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் அழகுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா, நான் தான் அழகுன்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ரெண்டு பேரும் நாங்க அழகுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டுறாங்க, பிராங்கி தான் காட்டுறாங்க. யாரா இவன் குரங்கு மாதிரி பெருசாயிட்டான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான். அந்த கீ வேற வேணும், அந்த செக்ரட்டரி பொண்ணு தான் இருக்கு, அது கிடைச்சாதான் அந்த ஜோரோவை உசப்பையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி மேல பாக்குறான் பிராங்கி. டேய் மான் குரிலா, எங்கடா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சாஞ்சி தான் கட்டுறாங்க. அவனும் வலுவலுன்னு போயிட்டு ஒரு இடத்துல சாஞ்சி போய் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் வெளியே யாரை கட்டுறாங்கன்னா ஓமியும் காட்சியும் தான் காட்டுறாங்க. அவன் எல்லா நேமையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே கோர்ட்டு கோசுக்கு எல்லாரும் வாங்கடா, அந்த ட்ரேட்டரை புடிங்கடான்னு சொல்றாங்க. என்னது துரோகிகளா, 50 வருஷம் எங்களை ஏமாத்தினது நீங்க தான்டா, எங்களையாடா துரோகின்னு சொல்றீங்க, நாங்க ஒரு பைரட்ஸ் மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்ந்தோம், உங்க கதையை முடிக்கப்படும் சொல்லிட்டு ஓமியும் காட்சியும் சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்றானுங்க. நேவியோ ஒருத்தனை விட மாட்டேங்கானுங்க. டே காட்சி கால் அடிச்சு நொறுக்கடான்னு சொல்றாங்க. பார்த்தா கால் நோக்கி அடிக்கிறானுங்க. அந்த ஜெயிண்ட் அப்படி சாயுது. டே அவனுக்கு மேல ஏறுங்கடா, அவன் கதையை முடிங்கடான்னு சொல்லிட்டு டே காட்சி என்னடா சொல்லிட்டு ஓமி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தனை மட்டுமே எல்லாம் அவனு வந்து டார்கெட் பண்றாங்க. ஓமி காலையும் அடிக்கிறானுங்க. இதுல ஒரு பாலி அவங்க டீம் வெளியே வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் வெளியே சிச்சுவேஷன் கொஞ்சம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாலி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஜெயிண்ட் கதையை முடிக்காங்க போலுக்குன்னு சொல்லிட்டு ஜாம்பாய் பேசிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா அவங்க கதை முடிஞ்சிடும், நம்ம என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஜாம்பாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மெரைன் மொத்தமே உடைச்சிட்டு உள்ள வந்துட்டானுங்க. ஒரு 150 பேர் சுத்தி வளைச்சு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க மெரைன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு பக்கம் ஸ்பேண்டா தான் காட்டுறாங்க. நிக்கோ ரோபினை தரதரம் இழுத்துட்டு வாரான். இந்த பைரட் விட்டா இவ்வளவு தூரம் வந்தானுங்க, இவனை எதிரே பார்க்கலன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் கத்திக்கிட்டு வாரான். பஸ்டர் காலையை கையில் எடுத்துட்டு வரான். டேய் CP9 நீங்க என்னடா பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போன் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றத கேக்குறீங்களாடா, ஏதாச்சும் பேசுங்கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கோல்டன் பில்ல பார்த்துட்டு மிரண்டுட்டா ரோபின். நீ பிரஸ் பண்ணது என்னத்தடா பிரஸ் பண்ணன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கா ரோபின். பார்த்தா அவன் பிரஸ் பண்ணது வந்து கோல்டன் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல். ஷாக் ஆயிட்டா ஸ்பேண்டம். அந்த கோல்டன் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் அமுக்குனாலே போதும், நேவி மொத்தமும் வந்துரும். சில்வர் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் வந்து ஒரு சிக்னலை ரிசீவ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு மெரைனுக்கே வந்து தகவல் போயிருச்சு. அது பஸ்டர் கால்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அட்மிரல் அவுகிஜி கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவனோட போன் தான், அதுல கிளிக் பண்ணோன்னே அவன் தான் கூப்பிட்டு நினைச்சுக்கிட்டாங்க. 5 வயசு அட்மிரல் வந்து எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இன்னும் 30 நிமிஷத்துல நம்ம இங்க இருந்து எல்லாரும் போகணும்னு சொல்லிட்டு 10 பேட்டில் ஷிப்பை தயார் பண்ணி வச்சிருக்கானுங்க. 5 வயசு அட்மிரல் தூக்கிட்டு போய் அடிச்சு நொறுக்க கிளம்பிட்டானுங்க. டேய் நம்மளோட டெஸ்டினி வந்து என்னிஸ்லாபிடா, வண்டியை கிளப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் நான் அதை யூஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மாத்தி பிரஸ் பண்ணிட்டான். கோல்டன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல யூஸ் பண்ணிட்டான். உடனே அங்க இருந்து ஸ்பேண்டம் கத்துறான். டேய் நீ மன்னிச்சிருங்கடா, நான் வந்து பஸ்டர் காலுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துன்னு சொல்லிட்டு கத்துறான். ஒரு பக்கம் ஸ்பேண்டம் அந்த மைக்ல எல்லா அனௌன்ஸ்மெண்ட் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மெரேனு CP9 எல்லாரும் மிரண்டாங்க. பஸ்டர் காலான்னு சொல்லிட்டு இதை நீ கேன்சல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு
ஒரு பக்கம் ரோபின் கத்திக்கிட்டு இருக்கா. இது ரோபினோட குரல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இங்க பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. டேய் எல்லாரும் செத்துருவாங்கடான்னு சொல்லிட்டு ரோபின் கத்திக்கிட்டு இருக்கா. இது நம்ம ரோபின் குரல்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. எனக்கு கேன்சல் பண்ணணுமா, நான் எதுக்கு இதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பேண்டாப் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்மைல்ல பேசுறது வந்து மொத்த இடத்துக்குமே பிராட்காஸ்ட் ஆகுது. எல்லா பக்கத்துலயும் சத்தம் கேக்குது. இங்க மெரினோ பாலி எல்லாத்தையும் சுத்தி வளைச்சிட்டாங்க, கெட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அவனுங்க ஓமியும் லாக் பண்றானுங்க, காசியும் லாக் பண்ணிட்டாங்க. மொத்த மெரினோ இப்ப கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் நோக்கி போக கிளம்பிட்டான். சைஃபர் ஃபோல் 9ல வந்து நான் ஒரு சீஃப்டா, நான் கவர்மெண்ட் இப்ப எவ்வளவு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண போறோம்னு பாரு. பஸ்டர் காலுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸ்பேண்டாப். உங்களோட பைலட் குரூ மொத்தமே அழிக்கிறதுக்கு தான் இதை பண்ணேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸ்பேண்டாப். டேய் மனித தன்மையோட பேசுடா, இதெல்லாம் நடந்துச்சு எல்லாரும் செத்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நம்ம சீஃப் பக்கத்துல வந்து ஏதோ லேடி குரல் கேட்காது, என்னன்னு சொல்லிட்டு மெரன் கால் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோபின் சொல்றா, டேய் என்னிஸ் லாபியே இப்ப அழிய போதுடா, பஸ்டர் காலை யூஸ் பண்ணா இங்க யாரும் இருக்க போறதில்ல, மக்கள் எல்லாரும் இறந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பஸ்டர் கால்னால இப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது, இங்க எதுவுமே இருக்காடா, பஸ்டர் கால் நீ அமுக்கிட்டுனா இங்க எவனும் உயிரோட இருக்க போறதில்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஸ்டர் கால் அனுப்பிதான்டா எங்க ஊரே அழிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், கட்டி பிளேமரை ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் வர அழிச்சிட்டான், எனக்கு ஒரு வழி தெரியல, இனிமேல் இங்க எவனும் இருக்க தேவைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவன் ஆல்ரெடி அந்த பிராங்கி வேற வந்து ப்ளூ பிரிண்டை எரிச்சிட்டான், இனிமேல் எனக்கு ஒரு வழியே கிடையாது, உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இனிமேல் இங்க எத்தனை பேர் இறந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஃபியூச்சர் நோக்கி போக போறேன், சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே தீரணும், அழிஞ்சா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கான். இவர் என்னடா பேசுறான்னு சொல்லிட்டு மிரண்டி ஒரு பக்கம் மிரண்டிட்டாங்க. டேய் ஏகப்பட்ட உயிர் இருக்குன்னு சொல்றாரு ரோபின், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். 1000 பேரை காப்பாத்துனா 100 பேர் இறந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். எல்லாருமே நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா நேரம் நீதியை காப்பாத்துனா இந்த மாதிரிலாம் நடந்தான் தீரும், வாயை மூடிட்டு இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எப்படினாலும் அந்த பைரட்ஸ் அவங்கள்ல எனக்கு அது போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இந்த டிரான்ஸ்பண்டர் ஸ்னைல்ல வந்து எல்லாம் கனெக்ட்ல இருந்துச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் ஷாக் ஆகுறா. ஆமா இது இவ்வளவு நேரம் ஷூட் ஆயிருக்கு, எல்லாருக்குமே இந்த தகவல் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மிரளுதான் அவன். பார்த்தா மொத்த மிரளுக்கு இந்த சத்தம் கேட்டுருச்சு. என்னோட பேரு முகிவரா லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு சடனா பேச்ச மாத்திரான். டே பஸ்டர் கால் வந்து வந்துருச்சுடா, என்னிஸ் லாபியே அழிய போகுது, யாரு நீங்க சர்வே பண்ண போறதுல இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ரோபின். ஒன்னு அடிச்சு பறக்கூடுதான் சீஃப். பார்த்தா ரோபின் கீழே போய் விழுதா. பஸ்டர் கால்னா என்னன்னு சொல்லிட்டு மெரனே ஒரு பக்கம் முழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடே பஸ்டர் காலான்னு சொல்லிட்டு சிபிஎன்னுக்கு எல்லா விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏதோ பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்றான். உன்னை கலிஃபா சொல்றா, உங்க நம்பிக்கிட்டமே அழிய போகுது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏகப்பட்டனதை நாங்க பாத்துட்டோம், எங்களுக்கு ஒன்னும் புதுசு இல்லைன்னு சொல்றான் நாமி. ஒண்ணு குக்கரப்பட்டி கட்டுறாங்க. டே பைரட் குழந்தை என்னடா உன் விதி இந்த நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்கா குக்கரப்பாட்டியோ. பஸ்டர் கால் ரிக்வஸ்ட்னு மக்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னிஸ் லாபியை விட்டு வேகமா போய்கிட்டு இருக்கானுங்க. பஸ்டர் கால்னா என்னன்னு சொல்லிட்டு ஜாம்பாய் கேட்கறான். இந்த இடத்தையே தரமட்டமா ஆக்க போறானுங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலி சொல்றான். மெரேன்னு எல்லாரும் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. டே பஸ்டர் கால்டா பேட்டில் ஷிப் எங்க இருந்தாலும் வந்துரும்டா, வாங்கடா போறோம்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கானுங்க. ஜாம்பாயும் பாலியும் முழிக்கிறானுங்க. இப்ப நம்ம என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு பிக் ப்ரோ பிராங்கி எங்கடா போனாருன்னு சொல்லிட்டு பிராங்கி ஆளுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. முகிவராவும் இங்க ஆள காணோம், பிராங்கியும் ஆள காணோம், என்னடா பண்ண, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே முழிக்கிறாங்க. உடனே இங்க காக்குவையும் ஜாபரையும் கட்டுறாங்க. டே இனிமேல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா இவனுக்கு கதையை முடிச்சுட்டு கேட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போகணும்னு சொல்றாங்க. எனக்கு இப்ப தாண்டா ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொல்றான் சோரோ. என்ன ஐடியாடா, என் ஹேண்ட் கஃப முதல்ல கழட்டுன்னு சொல்றான். இனிமேல் மூக்கு தாண்டா ஸ்ட்ரோம், நோ ஸ்ட்ரோம்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா முட்டாள்தனமா பேசுற, சோப்பர் சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் பேண்டமோ நடந்து போய்கிட்டே இருக்கான். என்ன அடிபட்டு கீழே கிடக்குற, சீக்கிரம் வா போவோன்னு சொல்றான். ரோபின் செதறி போய் கிடக்குறா. இங்க ஒரு பக்கம் லூச்சி தான் காட்டுறாங்க. பேசின சத்தத்தை அப்படியே அமத்துறான். ரோபின் சத்தம் கட்டிச்சடா, அவ எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டோருக்கு அடுத்த சைட்ல இருக்கான்னு சொல்றான் லூச்சி. ஆனா சடனா லூஃபி டென்ஷனாகி சுத்திக்கிட்டு போய் அடிக்க போறான். அதுக்கு நீ என்ன தாண்டா அங்க போக முடியும் சொல்றான். லூஃபி பாஞ்சு வந்துட்டு அடி அடிக்கிறான். ஆனா வந்து லூச்சிக்கு லைட்டா வலிக்குது. இந்த வாட்டி லூச்சி வேற அடிக்கிறான். நம்ம லூஃபி பிளாக்லாம் பண்றான். இந்த வாட்டி அவன் கியர் 2க்குலாம் போல நார்மல் பவர் வச்சுட்டு இந்த வாட்டி லூச்சி கூட வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பறவை அங்க இருந்து பறந்து போய்கிட்டே இருக்கு. லூஃபி வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான். கூக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். டே ரோபின் இந்த கதவுக்கு பின்னிட்டு இருந்தானா, நாங்க போயே தீரணும்னு சொல்றான். ஆமாடா அவன் அங்கதான்டா இருக்கா, ஆனா ஒன்னால அவளை பார்க்கலாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையில என்னைக்கும் பார்க்க முடியாதுன்னு சொல்றான். அவளை பாக்குறதுக்காண்டி இங்க இருந்து நாங்க போயே தீரணும்னு சொல்றான். அவங்க ஆளுகளை ஒவ்வொருத்தனையும் சடனா காட்டுறாங்க. ரோபின் வெயிட் பண்ணு, உனக்காண்டி நான் வரேன்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். அதோட முடியுது. அதுக்கடுத்து சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.